வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்பி ஃபீனிக்ஸ். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பா உடுப்புசல்லாவ மக்களுக்கு கல்வி மலையக கல்வி அபிவிருத்தி மன்றத்தால் இழைக்கப்பட்ட அவமானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காணொளியில் 42 குடும்பம் இருக்கா? சேர் கொடுத்துருக்கா லிஸ்ட்டு 42 குடும்பம் நாளைக்கு வந்து சாப்பாடு வரும். அது மட்டும் தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 42 நாளைக்கு காலையில் உங்களுக்கு பார்சல் வருது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கண்டிப்பாக பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவையும் பாருங்கள். ஆமாம், இப்போ நான் கம்பா கீழ்புற அனைத்து முகாம் எதுக்கு தான் நான் கதைக்கினேன். நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், எங்களுக்கு சரியான கவலையாக இருந்துச்சு. பொதுமக்கள்லாம் சேர்ந்து வழிமறித்து இந்த லொரிய என்னமோ வச்சு பொருட்களை வாங்கினதாக. பொதுமக்களாகிய நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்று செய்கிறவங்க இல்லை. நாங்கள் ஒரு அனைத்து முகாமையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பொருட்களை கொடுத்து விட்டு போனாங்க. போகிற நேரத்தில் பல இடங்கள்ல இருந்து இப்படி வழிமறித்து அவங்களுடைய வழிமறித்து என்னமோ செய்திருக்கார்கள். ஆனால் பொதுமக்களுக்கும் இதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. நாங்கள் தான் அனைத்து முகாமையில் இருக்கோம். ஆனால் அனைத்து முகாமையில் பட்டவங்க நன்றாக தெரியும். 57, 58, 59 3 பேர் தான் அனைத்து முகாமையில் அகப்பட்டவர்கள். அவங்க தான் நாங்கள் கிழிச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு எல்லா பொருளும் கொடுத்து விட்டு போகிறனால வழிமறித்து தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னால் அவங்கள பற்றி, அவங்க இருந்த இடத்த பற்றி வீடியோ போட்டிருந்தேன். சரியா? அந்த நேரத்தில் கூட அவங்க இவ்வளவு கஷ்டத்தை முகத்தில் காட்டினது இல்லை. சரியா? இப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு உசுரோட மான பெருசுன்னு வாழ்கிற ஆட்கள் தான் இந்த மலையகத்து மக்கள். அவங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எனக்கு தெரிவித்தாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க இயலுமா, இல்லாட்டி அவங்களால இயலாதானே. அதனால் எனக்கு தெரிவித்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் இப்படி வீடியோன்னு போடுறேன். அவங்களோட வீடியோவை திருத்த சொல்லி நான் இப்படி ஒரு வீடியோன்னு போடுறேன்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். சரி அப்படின்னு தான் இந்த வீடியோவை கொடுத்துருந்தாங்க. அவங்க முகத்தை பார்க்க இல்லாத மாதிரி அவ்வளவு கவலை. நான் அந்த கவலையெல்லாம் இல்லாமக்கிட்டு தான் இந்த வீடியோவையே எடுத்தேன். மற்றும் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கம்பா உடப்சலான்னு சொல்லும்போது அதில் மேல் பிரிவு கீழ் பிரிவுன்னு 2 பிரிவுகள் இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா அதில் நிறைய லயங்கள் இருக்கு. சரியா? நிறைய லயனா, முதலாவது ஸ்டோர் லயோன்னு ஒரு இடம் ஒன்று இருக்கு. அதுக்கு அப்புறம் மெத்த லயம் அப்படின்னு ஒரு லயம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிய கணக்கு, வடைய கணக்கு. நான் அந்த முன்னால் உள்ள வீடியோலாம் போட்டிருக்கேன். என்ன பனிய கணக்கு, வடைய கணக்கு. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் லயம். அதெல்லாம் தொடர்ந்து கடைசியாக ஒரு லயனா மாட்டுப்பட்டி லயம். இங்கே உள்ள மக்களில் சில பேர், அவலாக்கள்னு சொல்ல மாட்டேன், சில ஆக்கள் தான் இந்த பனி கணக்குன்னு சொன்னேனே அந்த இடத்துக்கு போன நிவாரணங்களை மறைச்சி அவங்க அப்படி போராட்டம் செஞ்சது. இதில் சில ஆட்கள்னு சொல்லும்போது நான் இவங்களை பற்றி விசாரிக்காமல் நான் எதுவும் சொல்லலை. இவங்களை பற்றி விசாரித்த போது இவங்க ஒரு செட்டு கென்சி இருக்காங்க. இந்த கென்சிகள்லாம் என்னன்னா ரொம்ப பேராசை பிடிச்சவங்கன்னா அவங்களுக்கு நிவாரணம் எதுவும் கிடைக்கல. ஏன்னா அவங்க சிவப்பு எச்சரிக்கையோ மண் சரிவு அபாயமோ நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க
அப்படின்னு ஒரு தனியாக ஒரு இடத்துக்கோ அவங்கள அனுப்பலை. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கல. அதனால தான் இதை மறைச்சதுக்கான காரணம் அதனால தான். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கிது அப்படிங்கிற முக்கியமான காரணம். நான் வாழாட்டி அடுத்த ஆளும் வாழக்கூடாது. அந்த ஒரு நோக்கம்தான் இவங்களை போய் நிவாரணம் கொடுக்க சென்ற மலையகத்து அபிவிருத்தி மன்றம். என்ன? மலையகத்து அபிவிருத்தி மன்றம் அவங்கள போய் மறைச்சிருக்காங்க. இந்த விஷயமெல்லாம் தெரியாம, என்னது, இந்த விஷயமெல்லாம் தெரியாம இந்த 5 அறிவு உள்ள மனிதர்களுக்காக மொத்த கம்பா மக்களும் எப்படி போட்டிருக்காங்க? மொத்த கம்பா மக்களும் நிவாரணம் கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தை மறைத்து போராட்டம் செய்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, விசாரிக்காம போட்டதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. சரியா? இவங்க ஒரு லைக்குக்காகவும் ஒரு கமெண்டுக்காகவும் மற்றும் என்னன்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நோக்கத்திற்காகவும் லைக்காகவும் கமெண்டுக்காகவும் போட்ட வீடியோன்னு தான் இது நினைக்கிறேன் நான். சரியா? இதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படி அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்காட்டியும் நான் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா மான நஷ்ட வழக்கு போடுவேன். நான் என்ன மான நஷ்ட வழக்கு போடுவேன். மற்றும் என்னன்னா வெறுப்பு பேச்சு. என்ன வெறுப்பு பேச்சு? அதுக்கு என்ன சட்டம் தெரியுமா? என்ன சட்டம்னா 2007ஆம் ஆண்டு 56ஆம் எண் ICC PR சட்டம். அதுக்கு எத்தனை நாள் ஜெயில் தண்டனை தெரியுமா? 5 வருஷம் ஜெயில் தண்டனையும், என்ன 5 வருஷம் ஜெயில் தண்டனையும் 5 லட்சம் அபராதம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அபராதம். சரியா? இவங்க இந்த வீடியோவை, இவங்களோட காணொலியை திரும்ப மாற்றி போடலைன்னா நான் கட்டாயமா இதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பேன். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணுமா அப்படிங்கிறதா இருந்தா உங்களுடைய சப்போர்ட்ல தான் இருக்கு. இப்ப இதை யாருமே பார்க்காட்டி, இந்த வீடியோவை யாருமே பார்க்காட்டி இது பெரிய அளவுல போவாது. பெரிய அளவுல போனாதான் அந்த வீடியோவை மாத்துறதுக்கு அரசாங்கமே சொல்லும். சரியா? அதனால நீங்க நிறைய பேத்துக்கு லைக் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. சரியா? பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். சரியா? இந்த காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம், அவங்களோட முகத்தில் உள்ள கவலையை என்னால் பார்க்க முடியல. அதனால தான் இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம், முக்கியமான காரணம். சரியா? நன்றி, வணக்கம்.